எந்தவித இடையூறுமற்ற விதத்தில் இன்று காலை முதல் விநியோகஸ்தர்களுக்கு பசலை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை உர கூட்டுத்தாபனம் தெரிவிக்கின்றது. நாடு பூராகவும் உள்ள களஞ்சிய சாலைகளில் இருந்து இரு அரச பசலை சங்கத்தினூடாகவும் பதிவு செய்யப்பட்ட விற்பனை முகவர்களுக்கு இன்று பசலை வழங்கப்பட உள்ளதாக இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹொஷான் வடுகே தெரிவித்தார். பசலை விநியோகம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உரிய முறையில் விவசாயிகளுக்கு பசலை கிடைக்கின்றதா என்பது தொடர்பில் ஆய்வு செய்வதாகவும் விவசாயிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமையினாலும் கடந்த சில நாட்களாக விவசாயிகளுக்கு பசலை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக ரோஷான் வடுகே குறிப்பிட்டார். பசலையின் விலையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் பலர் பசலைகளை களஞ்சியப்படுத்த முற்பட்டதாகவும் எனினும் வர்த்தகர்கள் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்க இடமளிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரிய முறையில் பசலை கிடைக்கின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் இதன் காரணமாக விவசாயிகளுக்கு பசலை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் உண்மையில் பசலைக்கு தட்டுப்பாடு நிலவவில்லை எனவும் இலங்கை உர நிறுவனத்தின் தலைவர் ஹொஷான் வடுகே சுட்டிக்காட்டினார்.